பெரியாரின் பெருந்தொண்டர், பேரறிஞர், ஒப்பற்ற சிந்தனையாளர் ஐயா வே. ஆனைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற எங்களது தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, ஆனைமுத்து ஐயா அவர்களை பெரியாரின் பெருந்தொண்டர் என்கிற ஒரு வாசகத்தோடு நிறுத்திக் கொள்வது என்பது எனக்கு பொருத்தமற்றதாக படவில்லை. பெரியாரின் பெருந்தொண்டர் என்று பல பேர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இந்த ஒரு மாமனிதரை பேரறிஞர் ஆனைமுத்து என்று அழைப்பது மிக மிக சால பொருத்தமானது. தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் சமூக நீதிக்காக பாடுபட்ட பெருந்தகையாளர் அவர். ஆனைமுத்து ஐயா அவர்களும் ராம் அவதேஷ் சிங் அவர்களும் டெல்லியில் இருந்த பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பல முறை வந்து சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் சமூக நீதி குறித்த வடநாட்டிலே நிகழ்த்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு, பல்வேறு கொள்கைகளுக்கு அவர் வந்து விளக்கம் அளித்துவிட்டு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு செல்வார்கள். 2-3 முறை அவர் நீண்ட நேரம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பேசிவிட்டு இருக்கும் பொழுது நிர்மான் பவனில் என்னை அழைத்து அவர் ஐயா அவர்களை அவங்க ரூமுக்கு உங்கள் காரில் அழைச்சி போய் விட்டுவிட்டாங்க. நான் 2-3 முறை அவர் டெல்லியில் தங்கியிருந்த ரூமுக்கு என்னுடைய காரில் அழைத்து விட்டு வந்து சென்றிருக்கிறேன். சமூக நீதிக்கு காலந்தோறும் பல சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியது சமூக நீதிக்கான தொண்டர்கள், சமூக நீதிக்கான தலைவர்களுடைய பெருங்கடமையாக இருந்தாலும், தூரத்திலே இருக்கிற சமூக நீதி சிந்தனையாளர்களையும் கூட கவனத்தோடு கவனித்தால்தான் இந்த சமூக நீதி வெகு நீண்ட காலத்திற்கு துடிப்போடு எடுத்து செல்ல முடியும் என்பது வரலாறு. 1987 இந்திய துணைக்கண்டமே அதிர்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை நடத்தி காட்டியவர் டாக்டர் ஐயா அவர்கள் என்றால் அது மிகையல்ல. உலக பத்திரிகைகள் சொன்னன. அதே வழியில் இந்த சமூக நீதி பயணத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிற வல்லமை படைத்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்பவர்தான் என்பதிலே யாருக்கும் எளிதும் சந்தேகம் இருக்க தேவையில்லை. ஏன், நாங்கள் டெல்லியிலே பணியாற்றுகிற பொழுது கோப்புகளை ஒரு நாள் விவாதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மற்ற எல்லா துறைகளிலும் இடஒதுக்கீடு SC ST பிரிவுக்கு இருக்கிறது. அப்போதெல்லாம் OBC உடனடியாக வந்துவிடாத காலகட்டம். ஆனால் அகில இந்திய மருத்துவ கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் இதுவரை மருத்துவ இடங்களில் MBBS PDSக்கு SC STக்கு கூட இடஒதுக்கீடு இல்லை. அதை அந்த பழைய கோப்பெல்லாம் படிச்சுட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கன்னு என்ன சொன்னார். அன்றைக்கு இணைச் செயலாளராக இருந்தவர்கள் மற்றவர்கள் கூப்பிட்டு முழுமையாக அந்த கோப்புகளை ஆராய்ந்து போனோம். அந்த இணைச் செயலாளர் சொன்னார், ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே இருக்குது சார், அந்த கோப்புகளை படித்து பார்த்துவிட்டு இது என்ன அநியாயமாக இருக்கிறது, பட்டியல் சமூகத்திற்கு கூட இடஒதுக்கீடு ஸ்டே இருக்குமா அப்படின்னா அவங்க கண்டெம்ட் வரலாம் சார் அப்படின்னார் அவர். அப்படி ஒரு கண்டெம்ட் கோர்ட் வந்தால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிற்கிறேன், இந்த சமூகத்திற்காக சமூக நீதிக்காக நிற்கிறேன் என்று சொன்ன தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். அதற்கு பிறகு அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலையும் துறையில் மூத்த அதிகாரிகள் அழைத்து கலந்துரையாடி அந்த வழக்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்று அவர் வாங்கி கொடுத்தது பட்டியல் சமூக பழங்குடியின சமூகத்திற்கான ஆல் இண்டியா கோட்டில் ஒதுக்கீடு. இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக OBC EWS உட்பட ஆண்டு ஒன்றிற்கு 3000 MBBS, கிட்டத்தட்ட 2000 MDMS பட்டியல் சமூகத்திலிருந்து மட்டும். OBCயில் 2700 பேர், ஒரு 3500 பேர் PG இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சமூக நீதிக்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் அன்று போராடி வெற்றி பெற்று கொடுத்த அந்த சமூக நீதி பயணத்தின் தொடர்ச்சி என்று. இந்த தொடர்ச்சியை நாம் தொய்வு அடைய விட்டுவிடக்கூடாது. அதுதான் அக்கறையுள்ளவர்கள் அனைவரும் செய்ய வேண்டியது.
இதை போல இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தமிழகத்தில் இருக்கிற பலருக்கு தெரியாது, நான் உடனிருந்து பார்த்தவன். அந்த ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் எஸ்சி மாணவர்களுக்கு நிர்வாகமே வேறு மாதிரியாக நடத்துகிறது. அவருக்கு உரிய ஹாஸ்டல்லாம் ஒரு பிளாக் மோசமானதை கொடுப்பாங்க. விளையாட்டு முதல் கொண்டு டிஸ்கிரிமினேஷன். உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அழைத்து பேசி, யூஜிசியினுடைய அன்றைய சேர்மனாக இருந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் டாக்டர் தொராட் என்பவரையும், தமிழ்நாட்டிலே ஒரு இதய நிபுணராக இருந்த பட்டியல் சமூக அறிஞரையும் அழைத்து, நீங்கள் தலைமையேற்று ஒரு கமிட்டி பார்லிமெண்ட்லே போட்டு அதற்கான நடவடிக்கை எடுத்து சமநீதியை நிலைநாட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதோடு மட்டுமல்ல, உலக தலைவர்களுக்காக வழங்கப்படுகிற ஒரு விருது, சுகாதாரத்துறையினுடைய நோபல் பரிசு என்று கூட சொல்லலாம். அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வழங்குகிற லூத்தர் டெரி அவார்டு. இந்த அவார்டு இதற்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த உலக நாடுகளில் உள்ள பல சுகாதார துறையினுடைய தலைவர்களிலெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த லூத்தர் டெரி அவார்டு என்பது நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் நான் அருகிருந்து பார்த்த செய்தி என்னவென்றால், வாஷிங்டன் டிசியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்வென்ஷன் சென்டர், அந்த அவார்டு நடைபெற்ற அன்றைய தினத்தில் ஜூலை 2006 காலையிலே 13வது உலக புகையிலை எதிர்ப்பு புகைப்பழக்கம் ஒழிப்பு உலக மாநாடு, அந்த மாநாட்டில் தலைமையேற்று உரையாற்ற டாக்டர் அன்புமணி அழைக்கப்படுகிறார். அந்த உரை கிட்டத்தட்ட 3/4 மணி நேர உரை. பலருக்கு பதில் அளித்து விளக்கம் அளிக்கிறார். உலகத் தலைவர்கள், உலக நிபுணர்கள், உலகத்தினுடைய விஞ்ஞானிகள், பலர் மருத்துவ விஞ்ஞானிகள் கூடியிருந்த அந்த மாநாடு. நானும் அமர்ந்து கேட்டேன். அந்த மாநாடு அவர் உரை நிகழ்த்திய பிறகு முற்பகல்ல அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்பதை என்னுடைய வாழ்நாளில் வெளிநாட்டில் முதல் முறையாக பார்த்தது அவருடைய உரை. அன்று பிற்பகல் அந்த பரிசளிப்பு விழா, லூத்தர் டெரி அவார்டு நடக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி டாக்டர் ஐயா அவர்கள் அம்மாவுடன் குடும்பத்தோடு அந்த விழாவிலே வந்து முதல் வரிசையிலே அமர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்ததை பார்த்தவன் என்கிற முறையிலே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. சிலது நேரம் ஆகிவிட்டாலும் கூட நம்மவர்களுக்கு நாம் தெரிவிப்பது. ஏனென்றால் இன்றைக்கு நம்மவர் பெருமையை அடுத்தவர் சொல்ல மாட்டார்கள், நாம் தான் சொல்லி ஆக வேண்டும். இதுதான் இன்றைக்கு சமூக நீதியாக இருக்கிறது. இது தெரியாமல் எல்லாம் புகழ்வார்கள், அது நடக்காது. உலகத்தை புரிந்து கொண்டு சாதுரியமாகத்தான் இன்றைக்கு உலக அரசியலே அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே NIH, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் என்று ஒரு மிகப்பெரிய சுகாதார நிறுவனம். அமெரிக்காவுக்கு பயணம் செல்லுகிற நேரத்திலெல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகளோடு இந்தியாவிற்கு MOU எத்தனை போட வேண்டுமோ அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பல முறை அந்த நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகளோடு கலந்துரையாடி பல திட்டங்களை கொண்டு வந்தவர். அப்படி ஒரு காலகட்டத்தில் 2007 காலகட்டம், அங்கே இலியாஸ் ஜெரோனி என்பவர் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர்தான் அந்த NIH நிறுவனத்தினுடைய டைரக்டர். காலை 9 மணிக்கு நாங்கள் தொடங்கினோம். ஒரு லஞ்ச் பிரேக் 1/2 மணி நேரத்தை விட்டு மாலை 5 மணி வரையிலே 6 விஞ்ஞானிகள் குழுவோடு அந்த தலைவர் முன்னிலையில் மிகப்பெரிய விவாதம். எங்களுக்கே டயர்டாக இருந்தது. சளைக்காமல் விஞ்ஞானிகளுக்கு பதிலளித்து பல திட்டங்களை விவாதித்தார். அந்த NIH, அந்த NIH நிறுவனம் சாதாரண நிறுவனம் அல்ல. அதனுடைய பட்ஜெட் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆனுவல் பட்ஜெட்டு அது மட்டும் சொன்னால் புரிஞ்சுங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய ஆனுவல் பட்ஜெட்டுக்கு சமமான பட்ஜெட் அந்த NIH. அந்த டைரக்டர் நிறைவுரையில் சொன்னார்,
I have interacted with more than 70 countries' health ministers in my service. This is the first time I meet a health minister who is so comfortable in interacting with the scientist community in such long sessions. என்று பாராட்ட. என்ன அர்த்தம் என்றால், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் இயக்குநராக என்னுடைய பணிக்காலத்தில் இதுவரை 70 நாடுகளினுடைய சுகாதார அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறேன். ஆனால் நான் சந்தித்த எந்த ஒரு சுகாதார அமைச்சரும் விஞ்ஞானிகளோடு இவ்வளவு நீண்ட நெடிய விவாதத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள தயாரானவர்களாகவே இல்லை. அதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் முதல் முறையாக சந்திக்கிறேன். இதெல்லாம் உடனிருந்து பார்த்தவன், அதனால் சொல்லுகிறேன். இது நிகழ்ந்த வரலாறு. இதை மற்ற நம்ம இயக்க மாநாடுகளில் சொல்ல முடியாது. இப்படி ஒரு நிகழ்வு. இதை போலவே ஜெஃப்ரி சாக்ஸ் என்று உலக புகழ் பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் இன்றும் இருக்கிறார். கொலம்பியா பல்கலைக்கழக நியூயார்க்கிலே அவர் எர்த் இன்ஸ்டியூட்டினுடைய டைரக்டராக அப்போது இருந்தார். அவர் இன்று உலகத்திலே மதிக்கப்படுகிற டாப் எக்கானமிஸ்ட். எண்ட் ஆஃப் பாவர்ட்டி என்கிற அற்புதமான ஒரு நூலை எழுதினார். ஐநா சபைக்கு ஆலோசகராக இருந்தவர். ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் உள்ளிட்ட 40 நாடுகளினுடைய தலைவர்களுக்கு, பிரதமர்களுக்கு, குடியரசுத் தலைவர்களுக்கு ஆலோசகராக இருந்து மிகப்பெரிய ஆலோசனை வழங்க மதிக்கத்தக்க அறிஞர். அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பணிக்காலத்தில் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கிய அந்த செய்திகளை அறிந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு அமைச்சரை அழைத்த பொழுது நானும் சென்றிருந்தேன். மிகப்பெரிய விவாதம் நடத்தி அடுத்த முறை அவரது வீட்டிற்கு காலை உணவிற்கு வர வேண்டும், அங்கேயே நாம் பேசுவோம் என்று அந்த காலை உணவில் பங்கேற்றவன் நான் என்கிற வகையில் நானும் பங்கேற்றேன் என்று சொல்கிறேன். அவர் சென்னைக்கு, இங்கே டெல்லிக்கு வந்து இந்த NRHM குழுவிற்கு தலைமையேற்று உலகத்திலிருந்து 10 விஞ்ஞானிகளோடு அவரை அந்த குழுக்கு அமைத்து எப்படி இந்த தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு பாராட்டுரை வழங்கினார் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு. என்ன பாராட்டுரை என்றால், this is the largest ever health sector outreach program in the world. உலக சுகாதார துறையிலேயே மிக அதிகமான மக்களை சென்றடையக்கூடிய ஒரு மிக பெரும் திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் அன்புமணி என்று அத்தகைய பொருளாதார அறிஞர் பாராட்டினார். இதையும் அருகில் இருந்து பார்த்தவர்கள் நாங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போவதற்கு உலக சுகாதார இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் உலக சுகாதார அமைச்சர்களுடைய ஆண்டு மாநாட்டின் போது பாராட்டிய விதங்களை பற்றியும் அவருடைய திறமையை பார்த்து அந்த ஒரு ஆண்டு மாநாட்டில் டாக்டர் அன்புமணி அவர்களையே உலக சுகாதார மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்த கேட்டுக்கொண்டு அப்படி ஜெனீவாவிலே ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை சொல்லிக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் சமூக நீதி பற்றி பேசுகிற நேரத்திலே ஒரு தமிழனாக பெருமை கொள்ள முடிகிறது. உலக அளவிலே சாதிக்க தமிழர் என்று சொல்ல முடிகிறது. அதிலும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர், சமூக நீதி அக்கறை உள்ளவர் உலக அரங்கிலே போகிற பொழுது நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. நாடாளுமன்ற செயல்பாடுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இல்லை என்றால் நாடாளுமன்ற செயல்பாடுகள் நடக்கிற பொழுது பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆஃபீஸர்ஸ் கேலரியிலேருந்து உட்காந்து பார்ப்போம். அப்படி ஒரு நாள் நம்முடைய பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் அவர் மிகப்பெரிய சோம்நாத் சட்டர்ஜி என்கிற மிகப்பெரிய ஜாம்பவான், 10 முறை லோக்சபா மெம்பராக இருந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேரறிஞர். அவர் அமைச்சர் அவர்கள் பதிலளித்து கொண்டிருக்கிற விதத்தை பார்த்து
டாக்டர் ராமதாஸ், அங்கே டெல்லி வட்டாரத்திலும் வெளிநாட்டிலும் அவரை டாக்டர் ராமதாஸ் என்று தான் சொல்வார்கள், அதிகமாக அன்புமணி ராமதாஸ் என்று சொல்வதில்லை. டாக்டர் ராமதாஸ், யூ ஆர் ஏ மூவிங் மெடிக்கல் என்சைக்ளோபீடியா, நீங்கள் ஒரு நடமாடும் மருத்துவ கலைக்களஞ்சியம் என்று சொன்னது இன்றைக்கும் பார்லிமெண்ட் அகராதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறு. அதே போல் ஒரு ஸ்டார்டு கொஷனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்தால் மற்றவர்கள் சங்கடமான கேள்விகளுக்கு நெளிவார்கள். ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறுத்து போதும் என்கிற வகையிலே தாராளமாக தரவுகளை எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் மணிக்கணக்கு இதை பார்த்து சோமநாத் சட்டர்ஜி ஒரு தடவை சொன்னார், என்னால் மறக்க முடியாது. நாங்கள் கேலரியில் உட்காந்து கேட்டோம், டாக்டர் ராமதாஸ், யூ ஹவ் ஆன்சர்ட் மோர் தென் எனஃப், கிவ் சம் சான்ஸ் டு அதர் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ. நீங்கள் நிறைய பதில் சொல்லிட்டீங்க, மற்ற அமைச்சர்களும் கொஞ்சம் வாய்ப்பு கூட. இதை கண்கூடாக கேலரியில் பார்த்தோம். ஆகவே இனி அவர்களுக்கு சான்று எதுவும் தேவையில்லை, சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். என்னை இதை பார்க்கிற போது சமூக நீதியினுடைய அக்கறையில் உள்ளவர்களுக்கு, என்னென்ன மற்ற நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு நினச்சேன், இருந்தாலும் என்னால் மட்டும்தான் சிலவற்றை சொல்ல முடியும் என்கிற காரணத்தினாலே இதை சொல்லுகிறேன். இதில் எனக்கு இப்படி இந்திய நாட்டளவில் உலக அளவில் தன்னுடைய தலைமை பண்புகளை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நம்முடைய சிறப்பு. அந்த ஒரு தலைவருக்கு சில நமக்குடைய கொள்ளையே இருக்கக்கூடிய சில சங்கங்கள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதுவரை நான் இது பற்றி அவரிடம் கலந்து பேசியதும் இல்லை. அதாவது எங்களுக்கு ஒரு சின்ன நினைவு ஞாபகம் வந்தது. கிராமத்தில் படித்தவங்களுக்கெல்லாம் ஹெட்மாஸ்டர் பெரிய வாத்தியார்னு சொல்லுவோம். எங்களுக்கும் அப்படி ஒரு பெரிய வாத்தியார் இருந்தார். அவர் நாங்கள் எங்கே போனாலும் என் ஸ்டூடெண்ட் கலெக்டராக இருக்கிறார் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த காலத்தில் சர்டிஃபிகேட்டெல்லாம் காலேஜ் லெவலில் பையன் யாருன்னே தெரியாது, அதனால் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸ்கூல் லெவலில் கொஞ்சமாக இருக்கிறதுனால குட் ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல பையனுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அல்லது எக்ஸம்ப்ளரின்னு கொடுப்பாங்க. அப்படியே இருந்த ஒரு பெரிய வாத்தியார் நாம் எல்லாம் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ட பிறகு, இந்தாப்பா அவர் கூடுப்பா, அந்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் கொண்டா நம்ம திருத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொன்னால் எப்படி இருக்குமோன்னு நான் நினச்சி பார்த்தேன். இத்தனை ஆண்டு கழித்து அந்த சர்டிஃபிகேட்டை எங்கள் வாத்தியார், நாங்கள் இன்னும் சொல்ல போனால் வாத்தியாரை நம்ம கல்யாண வீட்டில் தான் அத்தனை இடத்திலும் தெய்வமாக மதிப்பவர்கள். பெரிய வாத்தியார்னு தான் சொல்லுவோம், ஹெட்மாஸ்டர்னு சொல்ல தெரியாது கிராமத்துக்காரங்களுக்கு. அப்படி ஒரு சூழல் என் மனசில் நினைத்து வந்தது. இதுவும் கடந்து போகும்.